சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் ஒன்று வந்துவிட்டது. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் உனக்கு நல்ல காலம் வரப்போகிறது என்று அர்த்தம். நீ சாய் அப்பாவின் பிள்ளை அல்லவா? உனக்கு சோதனை வருகிறது என்றால் உனக்கு அது நல்ல பாடத்தை கற்று தருகிறது என்று அர்த்தம். உன்னோடு இறைவன் எப்பொழுதுமே இருக்கிறான் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். உன்னை அதிசயத்தால் நிரப்பிக்கொண்டே இருப்பார் நம் சாயப்பா. இன்னும் மூன்றே நாட்களில் வியக்கத்தக்க அதிசயம் நம் வாழ்வில் நடைபெறுவதை பார்த்து வியக்கப் போகிறாய். நம் சாயப்பா அந்த ஆச்சரியத்தை நமக்காக செய்து கொண்டே இருப்பார். உன் மனதுக்கு எது பிடித்ததோ அதையே திரும்ப திரும்ப நினைத்துப்பார். விரும்பத்தக்க செயல்களை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. அப்பொழுதுதான் உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள். அது கிடைக்கும் பொழுது பெற தவறினால் அதை நீ நினைக்கும் பொழுது அது உன்னிடம் வராது. வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மட்டும் நினைக்க மறுக்காது. நமக்கு எதிர்காலம் ஒன்று உண்டு. அந்த எதிர்காலத்தில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். நம் சாயப்பா நம்மை வாழ வைப்பார் என்று நினைத்து பார்த்தாலும் அந்த நொடியே உன் மனம் லேசாகும். எப்பொழுதும் நீ வாழும் இந்த நேரத்தை மட்டும் சிந்தித்து பார். மறுநாளை பற்றி கூட நினைக்காது. அது உன் சாயப்பாவின் கைகளில் தான் உள்ளது. இப்பொழுது இந்த நொடி நீ வாடும் வாழ்க்கையை மட்டும் நினைத்து கொண்டிரு. அந்த வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தி. நாளைய பற்றியே சிந்திக்காதே. அது என் கையில் உள்ளது. அதை உனக்கு எப்படி தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதை நல்லதாக மாற்றி உன் கைகளில் கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை என்னிடம் கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிட்டு உன் வேலையை நீ தீர்க்கமாக செய். வெற்றி நிச்சயம். உன்னால் சாதிக்கவே முடியாது என்று எந்த ஒரு செயலும் இருப்பதாக எப்பொழுதுமே நினைத்து பார்க்காது. எல்லாம் என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் சாதித்து காட்டுவேன். என் சாயப்பா என்னோடு இருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது புத்துணர்ச்சியோடு வீர நடை போடும். நான் அந்த வேலையை உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். 1000 பேரை கூட எதிர்த்து நில். அதனால் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒருவரை கூட உனக்கு இழிவாக நினைக்காது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. நான் தான் அதிக பலசாலி, நான் தான் எல்லாவற்றிலும் முதல்வன் என்று மட்டும் நினைக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்களே. வாழ்க்கையில் எல்லாமே இப்படியே நடந்துவிடுமா, இப்படியே வாழ்க்கை போய்விடுமோ என்று எண்ணிவிடாது. ஒரே வினாடியில் அனைத்தையும் நான் உனக்காக மாற்றி அமைப்பேன். ஏனென்றால் நீதான் என் செல்ல பிள்ளை அல்லவா? நான் இருக்கிறேன். எதற்கும் இனி நீ கலங்காதே. நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலைப்படாதே. சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.